ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அகெயின் தர்மா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள் மின்சாரத்தை கடத்துமா அல்லது கடத்தாதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் ஃப்ளோ பொறுத்து பொருட்களை 3 கேட்டகரியாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று கண்டக்டர், அதாவது மின்சாரத்தை கடத்தும். செகண்டு செமிகண்டக்டர், குறைவாக கடத்தும், ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்பொழுது கண்டக்டர் போல் செயல்படும். ஸோ தேர்ட் ஒன் இன்சுலேட்டர், மின்சாரத்தை கடத்தாது, என்ன செய்தாலும் கடத்தவே கடத்தாது, அவர் என்ன பண்ணாலுமே மின்சாரத்தை பாஸ் பண்ணவே மாட்டார். ஸோ இந்த 3 கேட்டகரியில் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதில் நான் கண்டக்டர் இன்சுலேட்டர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நான் சீரியஸ் டெஸ்ட்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் கண்டக்டராக இருந்தால் அந்த லைட்டு எரியும், இன்சுலேட்டராக இருந்தால் கண்டிப்பாக அந்த லைட்டு எரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு எம்எஸ் ஸ்டீல் எடுத்திருக்கேன், அதாவது மைல்டு ஸ்டீல் எடுத்திருக்கேன், மைல்டு ஸ்டீல் பாரு. ஸோ இப்போ நான் அதை டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். 2 எண்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணும்போது அது கண்டக்டருங்கிறதால ஸோ அந்த பல்பு எரியுது. எம்எஸ் ஸ்டீல் ஒரு கண்டக்டர் தான், அதாவது மின்சாரத்தை கடத்தும். அதனால தான் ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தி, பட் இருந்தாலுமே அது ஒரு கண்டக்டர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ் ஸ்டீல் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு கண்டக்டர் தான். நெக்ஸ்ட்டு ஒரு சில்வர், அதாவது வெள்ளி பிரேஸ்லெட் எடுத்திருக்கேன். அது ஒரு நல்ல கண்டக்டர் தான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வச்சோடனே பல்பு எரியுது. ஸோ அதுவும் கண்டக்டர் லிஸ்ட்டில் தான் வந்துடும். பாருங்கள், ஆக்சுவலாக நிறைய கேப் இருக்குங்கிறதெல்லாம் நான் நிறைய இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கேப் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அலுமினியம் டைரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால அலுமினியம் கேப் சிரப் பாட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த கேப் எடுத்திருக்கேன். ஸோ அலுமினியமே நல்ல ஒரு குட் கண்டக்டர் தான். நம்ம வீட்டில் நிறைய இடத்துல அலுமினியம் கண்டக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டே ஒயர் முதற்கொண்டு அலுமினியம் தான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய பெரிய டவர்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த டவர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு செயின் எடுத்திருக்கேன். என்கிட்ட கோல்டு பார் இல்லை, ஸோ செயின் எடுத்திருக்கேன். கோல்டு ஒரு நல்ல கண்டக்டர். ஸோ சரிங்களா, அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இந்த மதர் போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு குட் கண்டக்டர் லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன், இது எஸ்எஸ் சொல்லுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ அதுவுமே ஸ்டீல் கேட்டகரி எல்லாமே கண்டக்டர் தான். ஸோ அதுவும் பல்ப் எரிஞ்சு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு காயின் எடுத்திருக்கேன். இது கோப்ரோ நிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே அது மெட்டல் கேட்டகரி தான். ஸோ அது கண்டக்டர் ஆகிடுச்சு பல்ப் எரிஞ்சதால். நெக்ஸ்ட் நான் ஒரு ட்ரை வுட் எடுத்திருக்கேன், ட்ரை வுட் பீஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா டச் பண்ணி பார்க்குறேன். அதில் எலக்ட்ரிசிட்டி அது பாஸ் பண்ணலை, அதாவது கரண்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகலை. ஸோ இது பக்கா இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு லெதர் பெல்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா, அந்த லெதர் செக் பண்ணி பார்த்துலாம். இது ஆர்டிஃபிஷியல் லெதர் இல்லை, நேச்சுரல் லெதர் தான். பார்க்கலாம் பாருங்கள், அதுவும் ஒரு நல்ல இன்சுலேட்டர். அது மின்சாரத்தை பாஸ் பண்ணலை. அதை மெட்டலில் வச்சு செக் பண்ணால் பாஸ் பண்ணுறது மாதிரி தெரியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷூ எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரப்பர் ஷூ தான் அது. ஸோ அந்த ஷூவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரண்ட்டை பாஸ் பண்ணுமா என்னதானே. ஸோ அந்த லைட்டிங் டிசைனுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போது டெஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த எண்டில் வச்சு பார்க்குறேன், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இது ஒரு பக்கா இன்சுலேட்டர். இது இன்சுலேட்டருங்கிற ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா, இன்சுலேட்டர் நான் இப்போ லோ வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறேன், 240 வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ஹை வோல்டேஜ் கொடுக்கும்பொழுது ஒரு சில பொருட்கள் இன்சுலேட்டராக இருக்குது பாருங்கள், அது அதோடைய பொட்டென்ஷியல், அதாவது அதோடய ப்ரெஷர் தாங்க முடியாமல் கன்ஃபார்மாக அது மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ
இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் ரிங் யூஸ் பண்ணோம், அதையுமே வந்துட்டு பாஸ் பண்ணலை. ஸோ பக்கா இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பேப்பருமே வந்துட்டு ஒரு நல்ல இன்சுலேட்டர். பட்டு வாட்டர்லாம் பட்டுச்சுன்னா அதை வந்துட்டு கண்டக்டராக மாறிடும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு செப்பல் எடுத்திருக்கேன். அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செப்பலுமே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலுமே வந்துட்டு நல்ல ஒரு இன்சுலேட்டர் தான். ஸோ அதில் கரண்ட் கன்ஃபார்மாக பாஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு டச் பண்ணும்போது சுவிட்ச் போடும்போது கன்ஃபார்மாக செப்பல். எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது அவுட் சைடில் இருக்கிற சுவிட்சஸ்ஸு, மோட்டாரோடைய சுவிட்சஸ்ஸு, தண்ணி அந்த சுவிட்சில் ஏதாவது பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க சுவிட்சஸ் நம்ம ஆன் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் மோட்டார் மெயினாக ஆன் பண்ணும்போது நம்ம ஒரு செப்பல் போட்டு ஆன் பண்ணுறது பெட்டர், நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா நம்ம சிக்கன் மீட் எடுத்துருக்கேன். நம்மளுடைய ஸ்கின் மாதிரி அதை வந்துட்டு திங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே அதோடைய தாங்கும் அளவு ரொம்ப கம்மி. மில்லியம்ஸ் தான் நம்ம உடம்பு தாங்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள், அதை அந்த ஸ்கின் எப்படி பர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இன்கேஸ் வந்து நம்ம உடம்பு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுன்னா நம்ம ஸ்கின்னுமே வந்துட்டு இப்படி தான் பர்ன் ஆகும். கண்டினியூஸாக நம்ம உடம்பு எலக்ட்ரிக் ஷாக்லேயே இருக்குன்னா நம்ம ஸ்கின்னும் கண்டிப்பாக பர்ன் ஆகும். பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள் எப்படி பர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன், எப்படி எரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுக்கே வந்து நான் ஒரு சீரியஸ் லோடில் தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஒரு கம்மியான ஒரு ப்ரெஷர் உள்ள வோல்டேஜ் தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போதே பாருங்கள் அது எப்படி வந்துட்டு பர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இப்படி தான் நம்ம ஸ்கின் பர்ன் ஆகும். நம்மளோட உடம்புல உள்ள ஆர்கன்ஸும் இப்படி தான் பர்ன் ஆகும். கண்டினியூஸாக நம்ம உடம்புல பாஸ் ஆகிட்டே இருக்குன்னா, யாரும் வந்துட்டு நம்மளை சேவ் பண்ணாத வர நம்ம ஸ்கின் இப்படி தான் ஆகும். கடைசியாக வந்து டெட் எண்டு. ஸோ நம்ம உடம்புமே ஒரு கண்டக்டர்னு தான் வச்சுக்கலாம், சரிங்களா. நம்ம வச்சுக்கலாம் வேணால், நம்ம உடம்பு நல்ல கண்டக்டர் தான், சரிங்களா. ஒரு மினிமம் அளவு வோல்டேஜ் மட்டும் தான் அதில் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது. அது இந்த மினிமம் அளவு வோல்டேஜ் கரண்ட்டு எல்லாம் நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம உடம்பு எவ்வளோ மின்சாரத்தை தாங்கும், நம்ம உடம்பும் ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற பார்ட்டுங்கிறத நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நம்ம ஆயில் வந்துட்டு கன்ஃபார்மாக மின்சாரத்தை வந்துட்டு பாஸ் பண்ணாதுன்னு தெரியும். எல்லா ஆயில் பண்ணுமா பண்ணாதுங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இன்னும் ரெண்டில் நான் வச்சு பார்க்குறேன், அது பாஸ் பண்ணலை. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு இன்சுலேட்டர் தான். பட் இருந்தாலும் இதில் தண்ணி மிக்ஸ் ஆகியிருந்தால் அது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, இதுவுமே வந்துட்டு ஒரு இன்சுலேட்டர் தான் இப்போதைக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் வந்துட்டு ஒரு நல்ல கண்டக்டர் தான். ஆனால் இன்கேஸ் வந்துட்டு அது ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுன்னா அந்த வாட்ரு ரொம்ப நல்ல கடத்தியாக இருக்கும். அதாவது ஈஸியாக வந்துட்டு எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணும். கொஞ்சம் நல்ல பியூர் வாட்டர், அந்த நம்ம பேட்டரிலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி வாட்டர்லாம் இருந்தால் மின்சாரத்தை கொஞ்சம் கடத்தாது. அது ஒரு இன்சுலேட்டராகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன், பார்க்கலாம் அது எப்படின்னு. பாருங்கள், டிம்மாக தான் எரியுது. ஏன்னா அந்த இன்கேஸ் வந்து இதில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், நம்ம அது கொஞ்சம் இன்னும் டர்ட்டி ஆகணும்னா நல்லா பிரைட்டாக எரியும். அது பாருங்கள், கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுக்கே பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வாட்டருமே வந்துட்டு ஒரு கண்டக்டர் தான். ஸோ அதனால தான் நம்ம ஈரக்கையோட வந்து சுவிட்சஸ் எதுவும் ஆன் பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம வெஜிடபிளில் போகலாம். ஸோ நம்ம தக்காளி எடுத்துக்கலாம்.
டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா மேலே ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். நம்மளோட நாட்டு தக்காளின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வர பெங்களூர் தக்காளிலாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து தக்காளி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து இன்னும் ரெண்டுக்கு நான் டச் பண்ணுறேன், எப்படி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கண்டக்டர் தான். ஆனால் மேலே இருக்கிற ஸ்கின்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகும். அது கொஞ்சம் அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான ப்ரெஷர் நம்மக்கிட்ட இல்லை. நான் ஏன்னா சீரியஸில் ஒரு லேம்ப் போட்டிருக்கேன், நான் 60 வாட் லேம்ப் போட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கான ப்ரெஷர் நான் கொடுக்கல. ஸோ இது கொஞ்சம் லேட்டாகவே கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம். கன்ஃபார்மாக வந்துட்டு அது பர்ன் ஆகும். பர்ன் ஆகிறத நீங்கள் டைரெக்டாக பாருங்கள். ஸ்கின் அவுட்டர் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதால அப்படி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த 2 டெர்மினலும் பாருங்கள் பர்ன் ஆகுது பாருங்களேன். ஸோ அந்த அவுட்டர் ஸ்கின் வந்துட்டு அதோடய பேரியரை வந்து உடைக்குது. ஸோ நான் கொடுக்குற இந்த லோ வோல்டேஜே வந்துட்டு அந்த பேரியரை உடைக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுமே. அது இல்லாமல் இதில் அசிட்டிக் ஆசிட் வேறு நிறையா இருக்கும். ஸோ நல்லா இதுவுமே வந்துட்டு நான் ஒரு நல்ல கண்டக்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி பானாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இதோடைய அவுட்டர் ஸ்கின்னுமே வந்துட்டு நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நான் கொடுக்குற வோல்டேஜ் வந்து அதோடைய பேரியரை உடைச்சிட்டு அது கண்டக்டராக மாறலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு அது ஒரு ஈரத்தன்மை உள்ளது. அது இல்லாமல் வந்துட்டு அது அவுட்டர் ஸ்கின் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இப்போ நம்ம தக்காளி பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ இன்கேஸ் வந்துட்டு அது கொஞ்சம் ஆக்சுவலாக வந்துட்டு அதுவும் ஒரு கண்டக்டர் தான். ஆனால் அது வந்துட்டு நம்ம கொடுக்குற வோல்டேஜ் அதுக்கு பத்தலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் மாதிரி தான் செயல்படும். என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதையுமே பாருங்கள், இதில் வந்துட்டு அந்தளவுக்கு பாஸ் ஆகலை. ஏன்னா நான் கொடுக்குற வோல்டேஜ் பத்தலை அதுக்கு. நான் ஏன்னா வந்துட்டு சீரிஸில் ஒரு லேம்ப் போடுறதுக்குள்ள ஆல்ரெடி அதுலேயே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 140-130 வோல்டேஜ் தான் அதில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும் இப்போ நான் கொடுக்குற அந்த மெட்டீரியல்ஸில். ஸோ இப்போ பாருங்கள், பீட்ரூட் பார்த்தா தெரியும். பீட்ரூட் வந்துட்டு லைக் டொமேட்டோ. ஸோ ஈஸியாகவே அது வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு ஒரு டைரெக்ஷன் இன்னொரு டைரெக்ஷன் ஃப்ளோ பண்ணிடும். ஸோ இப்போ ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள், அதுவுமே பர்ன் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி பர்ன் ஆகுன்னு பாருங்கள். ஸோ நம்ம டேஸில் இதுவுமே வந்துட்டு ஒரு கண்டக்டர் தான். ஓகே, இதுக்கு இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிமைனிங் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம்.